உலகெங்கும் இருக்கக்கூடிய சாய் சொந்தங்களுக்கு சென்னை மாருதி பாபாவின் இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வணக்கம் உறவுகளே. நலமா வளமா வளமோடு வாழுங்கள். ஒரு போக யோகியின் சுயசரிதம், அதில் சந்த் அனந்த் கல்கி அப்படிங்கிற ஒரு தகவலை பார்த்துருந்தோம். இந்த கல்கி விஜயகுமார்ஜி கிட்ட கற்றுக்கிட்ட சுதர்மா அப்படிங்கிற ஒரு தகவலும் பார்த்தோம். முன்ஜென்ம கர்ம வினைகளும் இப்பொழுது நம் ஆழ்மனதில் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஆசைகளும், இதுதான் நாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ படக்கூடிய துன்பங்கள்லேருந்து வெளியில் வந்துடலாம். அந்த முறை தான் சுதர்மா. இதோடு சேர்ந்து இறைவனுடன் பேசும் முறை. இன்னைக்கு நவீன யுகம், நிறைய தொழில்நுட்பம் வந்துருச்சு. சென்னையில் என் வீட்டில் இருந்து இந்த அலைபேசி மூலமாக உங்கள் எல்லார்கிட்டையும் என்னுடைய தகவல்களை பகிர்றேன். ஆனால் பன்னெடும் காலமாக இறைவனோடு தொடர்பு கொள்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குங்க. பொதுவாக அதை பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க. பிரார்த்தனை என்பது வேறு, பிரார்த்தனை என்பது வேறு. இந்த பிரார்த்தனை செய்கிறது அப்படின்னா எப்படி செய்யணும், இதை நான் கல்கிஜி கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்து வச்சிருக்கு. பொதுவாக பிரார்த்தனை அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கோயிலுக்கு போகிறோம், நமக்கு என்ன தேவையோ அதை பகவான்கிட்ட சொல்கிறோம், அர்ச்சனை பண்ணுறோம். என்ன காரியத்துக்காக வந்திருக்கோன்னு சொன்னால் புரோஹிதர், அங்கே இருக்கக்கூடிய பட்டர், சிவாச்சாரியர், பூஜாரி அவங்கெல்லாம் அதுக்கு ஏற்ப பூஜைகளை செய்து அர்ச்சனை பிரசாதம் நமக்கு அளிப்பார்கள். இதுதான் பொதுவாக வழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் உண்மையான முழுமையான பிரார்த்தனை அப்படிங்கிறது நேருக்கு நேராக, அதாவது 1 to 1 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போன்று அமைவது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன். இது நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான், உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். பச்சைப்பன் கல்லூரி பேருந்து நிறுத்தத்திலிருந்து நாங்கள் நேமம் போகணும். நள்ளிரவு சிதம்பரத்துலேருந்து சென்னை சேர்ந்துட்டோம். சங்கர்ஜியுடைய சகோதரர்களில் தங்கியிருக்கோம். விடிய காலையில் புறப்பட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வரோம். அப்போ தான் ஒரு வகுப்பு முடிச்சிருக்கோம். அதாவது வரையங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை வகுப்பு முடிச்சிருக்கோம் சத்சங்கத்தில். அதில் சுதர்மாவை பற்றி கற்றுக்கிட்டோம். அடுத்ததாக பிரார்த்தனை விவரங்களை பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நிலையில் பேருந்துக்காக காத்திருக்கோம். அப்போ சங்கர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாடம் கற்றுக்கிறது முக்கியமல்ல, பயிற்சி பண்ணி பார்க்கணும், அதை முயற்சி பண்ணி பார்க்கணும், அப்போ தான் நாம் இலக்கை அடைய முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு. உதாரணத்துக்கு இப்போ நாம் நேமம் போகணும், பஸ்ஸு வரணும். ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு பஸ் வசதி ரொம்ப கம்மி, பூந்தமல்லிக்கு தான் இருக்கும், உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நீங்கள் பிரார்த்தனை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு பஸ் ஸ்டாப்லேயே நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுறோம். பஸ்ஸு வருது, பூந்தமல்லி பக்கம் போகக்கூடிய பஸ்ஸு வருது, திருமிஷி போகிற பஸ்ஸே வருது, திருவள்ளூர் பேருந்தும் வருது. எந்த வண்டியும் நிறுத்த மாட்டேங்கிறான். ஒரு 15-20 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகிட்டு தான் 5:45 போல் வந்தோம். 6 மணியிலேருந்து நாங்கள் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 6:30, 6:45 கிட்டத்தட்ட ஆகிட்டுது. எந்த பஸ்ஸும் நிற்கலை. அப்போ என்னஜி நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், எதுவும் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது, பிரார்த்தனை எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறார். நாங்கள் பஸ் வரணும், ஊருக்கு போகணும்னு நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான். இல்லை அப்படி சொல்லக்கூடாது,
நாம் எல்லாரும் இப்போ நேமத்துக்கு போகணும். நேமம் செல்வதற்கு பேருந்து வர வேண்டும். அந்த பேருந்து இந்த நிறுத்தத்தில் நிறுத்தப்பட வேண்டும். நாம் அனைவரும் அதில் ஏற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். சொல்லி முடிச்ச வினாடி எல்லாரும் அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணுறோம். பூந்தமல்லி போய் பூந்தமல்லியிலேருந்து நேமம் போக முடியும். நேரடி பஸ் வசதி கிடையாது. திருவள்ளூர் போகக்கூடிய பஸ் எல்லாம் நிற்காது. திருமழிசையோட சரி, அதுக்கு பிறகு அங்கே நிற்காது. இல்லைன்னா அதிகபட்சம் வெள்ளவேடு ஒரு சில வண்டி நிற்கும். வெள்ளவேட்டிலேருந்து நீங்கள் இறங்கி நடத்த தான் போகணும். சரி வந்து பிரார்த்தனை வைக்கிறோம். கரெக்டாக பூந்தமல்லி போகிற பஸ்ஸு வருது. நாங்கள் நிறுத்தல, பஸ்ஸே நிற்கிது. உடனே சந்தோஷம், எல்லாருக்கும் ஏறிக்கிறோம். ஏறுனா பஸ்ஸில் நல்ல கூட்டம். கால நேரத்துலேயே உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை, நின்றுக்கிட்டே போகிறோம். போய் ஒரு வழியாக பூந்தமல்லியில் இறங்குறோம். பூந்தமல்லியில் இறங்கின வேகத்துக்கு என்ன கேட்டேன் அப்படின்னா, பஸ்ஸு வந்தது, ஆனால் ஏற முடியாத அளவுக்கு கூட்டம். இதில் எப்படி நாம் நேமம் போகிறது? கால நேரத்தில் எப்படி இருக்கு? நாங்கள் பூந்தமல்லி வரும்போது 9 மணிக்கு எடுத்துகிட்டு ஆகிட்டுது. இப்பயே இப்படி இருக்கு, இங்கேருந்து எப்படி அங்கே போகிறது அப்படிங்கும்போது தான் அவர் திருப்பி சொன்னார், ஒரு தகவலை மிக சரியாக நாம் பேசணும், கேட்கணும். அப்போ தான் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறார். இப்போ நமக்கு என்ன தேவை? நேமம் போகணும். இப்போ இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க. திருப்பி இதே பிரார்த்தனை திருப்பி வைங்க. நேமம் போகிறதுக்கு பேருந்து வரணும், அந்த பேருந்து எங்களை ஏற்றிக்கணும், வசதியாக அமர்ந்து போகிறதுக்கு எங்களுக்கு இடம் கிடைக்கணும், எந்த தொந்தரவும் இல்லாமல் நாங்கள் நேமம் போய் சேரணும் அப்படின்னு. அற்புதமாக ஒரு பேருந்து வந்ததுங்க. அது கட் சர்வீஸ், கால நேரத்தில் கட் சர்வீஸ் போட்டு வந்தது. திருவள்ளூர் அழகாக ஏறணும். நேமம் பஸ் ஸ்டாப்லேயே கொண்டு போய் இறக்கி விட்டான். அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பிரார்த்தனை அப்படின்னா எப்படி வைக்கணும் அப்படின்னு. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், இறைவனுக்கு தெரியாதா எனக்கு என்ன கொடுக்கணும்னு? இதெல்லாம் சரி. ஆனால் அதே நேரத்தில் அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். சரியான முறையில் நம்ம விருப்பத்தை இறைவன்ட்ட நாம் வைக்கும் பொழுது நிச்சயமாக நம் எண்ணங்கள் ஈரேடும், வெற்றி பயணம் எளிதாகும். இன்றைக்கு 30 ஆண்டுகளை கடந்து ஆன்மீக இலக்கில் அடுத்த கட்டம் அப்படின்னு சென்று கொண்டு இருப்பதற்கு அன்று கல்கிஜியிடம் கற்ற பாடமே உதாரணம். மற்றொரு காணொலியில் வேறொரு சுவையான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணியாக உங்களுக்காக நான் என்றும் உங்களோடு மட்டும்தான்.